ஹாய் ஹலோ வெல்கம் டு யோசி அண்ட் சேமி. இன்றைக்கி நம்ம யோசி அண்ட் சேமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நேற்றுக்கு போட்ட வீடியோவில் ஒரு 2 சிஸ்டர் வந்து கோல்டு காயின் வாங்குறதை பற்றி சொல்லுங்கள், அதுவும் மாதம் கோல்டு காயின் வாங்கணும். கோல்டு காயின் வந்து எந்த ஆப்பில் வாங்கலாம், டிஜி கோல்டில் வாங்கலாமா இல்லை டைரெக்டாக கடையில் போய் வாங்கலாமா, மாதம் வாங்கி வைக்கிறது நல்லதா அப்படின்னு நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் இது வரைக்குமே கோல்டு காயின் பற்றி எந்த ஒரு ஐடியாவுமே எனக்கும் பெருசாக கிடையாது, கொஞ்சம் ஐடியா தான் உண்டு. ஆனால் நான் ஒரு வீடியோவுமே இது வரைக்கும் போட்டதில்லை. அதனால் இன்றைக்கி வந்து கோல்டு காயின் பற்றி எனக்கு தெரிஞ்சதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ஐடியா பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்களும் அதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கான தங்கத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா 1 கிராம் வந்து 11,800 ரூபா. அதே 1 பவுன் பார்த்திங்கன்னா 94,400 ரூபா. வெள்ளி வந்து 1 கிராம் பார்த்திங்கன்னா 182 ரூபா. சரியா? இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? கோல்டு காயின் பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த கோல்டு காயின் வந்து வாங்கலாமா இல்லை தங்க நகையாகவே வாங்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். கண்டிப்பாக தங்கம் அது எந்த உருவத்தில் இருந்தாலும் நமக்கு லாபம்தான். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது. அதே மாதிரி காயின் தான் பார்க்க சின்னதாக இருக்குவே, இதை வாங்கி வச்சா நமக்கு மதிப்பு இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவேன்னா, பெரிய பெரிய தங்க ஆரம், காப்பு, வளையல், நெக்லஸ் அப்படி இப்படின்னு வாங்கி வச்சு நம்ம வந்து அதுக்கு நிறைய அமௌண்ட்டு கட்டி வாங்குகிறோம். இப்போ எக்ஸாம்பிளாக நான் ஒரு 5 பவுன் ஆரம் வாங்குகிறேன் அப்படின்னா அதுக்கு செய்கூலி, சேதாரம், லொட்டு லொசுக்கு எல்லாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நகையோட ரேட் இப்போ வந்து ஒரு பவுனுக்கு ஒரு 90,000 போடுங்க. செய்கூலி, சேதாரம், லொட்டு லொசுக்குலாம் நான் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 15,000 கட்டுற மாதிரி இருக்கும். அப்போது 1,10,000 இருந்தால் தான் நான் ஒரு நகையை 1 பவுனுக்குன்னு வாங்க முடியும். அதே நம்ம 1,10,000க்கு அதே 1 பவுன் ரேட்டில் நம்ம வந்து குட்டி கிராம்லேருந்து 1 பவுன் கணக்கு வரைக்கும் நான் வந்து கோல்டு காயின் வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு செய்கூலி கிடையாது, சேதாரம் கிடையாது. அப்படியே செய்கூலி வாங்கினாலும் எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவாங்கன்னா கோல்டு காயினுக்கு ஒரு 3% தான் வாங்குவாங்க. 3% தான். ஆனால் 1 பவுனுக்குன்னு வாங்கும்போது நமக்கு எப்படியோ ஒரு 18-20% வாங்குவாங்கல்ல. அப்போ நமக்கு ரெண்டுக்குமே எதில் நம்ம மொத்த அமௌண்ட்டை கொண்டு கொடுத்து ஏமாறுறோம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? கண்டிப்பாக இப்போ வந்து மாத சம்பளத்தில் வந்து கோல்டு காயின் எப்படி வாங்கி வைக்கலாம் அப்படின்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நான் வந்து அதுக்கு ஐடியா சொல்கிறேன். ஆனால் அது வந்து அவரவர் வீட்டு வருமானம் பொறுத்து. இல்லை மாத சம்பளத்தில் வாங்க முடியலை, உங்களுக்கு கடன் எதுவுமே இல்லை அப்படின்னா இப்போ உங்கள் வீட்டில் 1 பவுன்லேருந்து 5 பவுனு 10 பவுன் எவ்வளோ நகை இருந்தாலும் நீங்கள் அதில் ஒரு 2 பவுன் எடுக்கலாம். 1 பவுன் ஒரே ஒரு கம்மல் மட்டும் உங்கள் பீரோவில் அப்படியே இருந்து தூங்கிட்டு இருந்தேன்னா தங்க விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா அந்த 1 பவுன் கொண்டு போய் ஒரு பேங்கில் சின்னதாக அடகு வைங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கொடுக்குறாங்களோ அதை கொண்டு போய் நீங்கள் கோல்டு காயின் வாங்கிக்கலாம். இல்லை வேறு ஏதாச்சும் குட்டியாக கம்மல் வாங்கிக்கலாம். எது வாங்கினாலுமே நமக்கு தான் நல்லது. நம்ம வீட்டில் தான் நாம் வாங்கிட்டு வந்து சேமிக்க போகிறோம். ஆனால் சேமிக்கிறத நம்ம வந்து ரொம்ப கை நஷ்டம் இல்லாமல் வாங்கணும். புரியுதா? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த 1 பவுனை கொண்டு அடகு வச்சுட்டு அதே 1 பவுன் ரேட்டுக்கு கோல்டு காயின் வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் திருப்பி உழைச்சி பைசாவை சேர்த்து பேங்கில் அடகு வச்சு அந்த பெரிய கம்மலை திருப்பிக்கோங்க. இப்படி நாம் குட்டியாக வீட்டில் வந்து கோல்டு காயின் வாங்கி வைக்கும் போதும் இப்போ ஒரு 10 காயின் சேர்ந்தாச்சு, அதோட மதிப்பு பார்த்திங்கன்னா 1,00,000 ரூபாய் சேர்ந்தாச்சுன்னு வைங்க. அதே 1,00,000 ரூபாய் ரேட்டில் உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய ஆரம் இருக்குது. ஆனால் உங்களுக்கு ரொம்ப அவசர தேவையாக ரொம்ப எமர்ஜென்சியாக ஒரு 1,00,000 ரூபாய் தேவைப்படுதுன்னா நீங்கள் வந்து இந்த பெரிய ஆரத்தையும் சேர்த்து வச்சுருக்க ஒரு 10 கோல்டு காயினையும் கொண்டு நீங்கள் கடையில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமாக ரேட்டு வந்து எதுக்கு கொடுப்பாங்கன்னா கோல்டு காயினுக்கு தான் கொடுப்பாங்க. ஏன்னா பெரிய ஆரத்துக்கு தான் நம்ம வாங்கும்போது செய்கூலி சேதாரம் கொடுத்து தான் வாங்குகிறோம், திருப்பி விற்கும்போதும் செய்கூலி சேதாரத்தை மைனஸ் பண்ணிடுவாங்க. ஆனால் காயினை கொண்டு கொடுக்கும்போது நமக்கு எதுவுமே வாங்கும்போது ஃப்ரீயாக தான் வாங்குகிறோம், கொடுக்கும்போது நமக்கு அதிக லாபத்தில் கொடுக்குறோம். பெரிய ஆரத்துக்கு இப்போ உங்களுக்கு அன்னைக்கு இருக்க ரேட்டுக்கு ஒரு 80,000 கொடுக்குறாங்கன்னு வைங்களாம். அதே வந்து இந்த கோல்டு காயினுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா ஒரு 87,000 அந்த மாதிரி கொடுப்பாங்க. எப்போவுமே கூட ஒரு 5,000 ரூபாய் ஒரு 7,000 ரூபாய் கூட்டி தான் கொடுப்பாங்க. ஸோ கோல்டு காயின் வந்து இப்போ எதுக்காக வாங்க சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வாங்குங்க. மாதம் வாங்குறதுக்கு உங்களுக்கு கடவுள் வந்து வசதியை கொடுத்துருந்தாங்கன்னா தாராளமாக வாங்கிக்கோங்க. அது வந்து ரொம்பவே புத்திசாலித்தனம்.
அதே மாதிரி கோல்டு காயின் வந்து பெரிய பெரிய பவுன் கணக்கில் தான் வாங்கணுமா அப்படி கிடையாது. குட்டி குட்டி மில்லி கிராம்லேருந்து கிராம் சைஸில் கூட நம்ம வாங்கிக்கலாம். எல்லா கடையில் போய் அது எத்தனை மில்லி கிராம், எத்தனை கிராம், எதில் தொடங்கி எதில் முடியுது அப்படின்னு ஒரு டீட்டெயில் வந்து கேட்டுக்கோங்க. கடைக்காரரு கண்டிப்பாக நமக்கு சொல்லி தருவாங்க. நம்ம கையில் எவ்வளோ அமௌண்ட்டு கொண்டு போகிறோமோ அதை கொடுத்து அதுக்கு எந்த காயினை கொடுக்குறாங்களோ வாங்கிட்டு வாங்க. கண்ணுக்கு தெரியாத குட்டி சைஸ்லலாம் இருக்கும். நம்ம இந்த வாட்டி வந்து 1 கிராம்லாம் வாங்கியிருக்கோம், நெக்ஸ்ட் டைம் 2 கிராம்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நம்மளே ஒரு பாசிட்டிவ் வைப்பாக கொஞ்சம் எனர்ஜி பூஸ்ட்டு கொடுத்துட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு வாங்கிட்டு வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோல்டு காயின் வந்து பணக்காரவங்க தான் வாங்குறாங்க, நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்னு நிறைய பேர் புலம்புவீங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பணக்காரங்கிட்ட இருந்துச்சுன்னா பிரியாணி திங்குறான், நம்மக்கிட்ட பழைய கஞ்சி இருக்குன்னா நம்ம பழைய கஞ்சியை குடிக்கணும். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? அவங்க கோல்டு காயின் வாங்குறதுக்கு காசு இருந்துன்னா வாங்கிட்டு போட்டோம். நம்மக்கிட்ட ஒரு சின்னதாக வெள்ளி காசு வாங்குறதுக்கு கடவுள் காசு தந்தாலே அதையும் நிறைவாக வாங்கி வைங்க. ஏன்னா இப்போ போகிற காலத்தை பார்த்திங்கன்னா வெள்ளி ஒரு கொலுசு எடுக்க போனாலே 10,000 ரூபாய்க்கு கீழே நல்ல கொலுசு வாங்க முடியாது. வெள்ளியும் ஏறிக்கிட்டே போகுது. மாதம் உங்கள் வீட்டில் ஒரு 5,000 6,000 மிச்சம் பிடிச்சா கூட நீங்கள் கடையில் கொண்டு போய் நீங்கள் வந்து 1 கிராம் அந்த மாதிரி வெள்ளி காயின் வாங்கிட்டு வாங்க. 5 வருஷம் நீங்கள் இதே மாதிரி மாதம் வெள்ளி காயின் அப்படி வாங்கி வச்சு நீங்கள் 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்டயே 1 கிலோ வெள்ளி காயின் சேர்ந்துடும். அதை கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா 5 வருஷம் கழித்து வெள்ளி காயினும் இன்றைக்கி தங்க விலை எப்படி பிச்சுக்கிட்டு போகுதோ அதே மாதிரி வெள்ளியும் ரொம்ப ஹையஸ்ட் வேல்யூவில் வந்து நிற்கும். ஓகேவா? அதனால் ஒன்றுக்கு ஒன்று சலிச்சதில்லை. தங்கம் வாங்க முடிஞ்சால் வாங்குங்க, அப்படி இல்லைன்னா வெள்ளி வாங்க முடிஞ்சால் வாங்குங்க. அதுக்கப்புறம் ஒரு சில பேர் வந்து டிஜிகோல்டு ஆப் எது வந்து பெஸ்ட்டுன்னு கேட்டிருந்தீங்க. அதாவது நம்ம டேரெக்டாக நேரடியாகவே கடைக்கு போய் தங்கம் வாங்குறதுக்கு பதிலாக மொபைல்லையே ஏதாவது ஆப்பில் வந்து நம்ம தங்கம் வாங்குறது தான் டிஜிகோல்டு ஆப்பு. இது வந்து எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் உங்கள் ஊர்லேயே நல்ல ஜுவல்லரி ஷாப் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக நடந்து போய் வாங்கிக்கோங்க. இல்லை ஒரு நகை கடையுமே இல்லை, அரை மணி நேரம் ட்ராவல் பண்ணி தான் நகை எடுக்க போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து நல்ல நம்ம டிவியில் ஆட் ஷோலாம் போடுவாங்க பார்த்தீங்களா, தங்கமயில், லலிதா, மங்களான் மங்கள், அந்த மாதிரி ஜிஆர்டி இப்படின்னு கொஞ்சம் ஃபேமஸாக மக்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ரொம்ப வருஷமாக இருக்கக்கூடிய ஜுவல்லரி ஆப் ஏதோ அங்கே வந்து நீங்கள் டிஜிகோல்டு வந்து போட்டுக்கலாம். என்னை பொறுத்தவரை நான் அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா புதுசாக ஒருத்தவங்க ஒரு டிஜிகோல்டு வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து ஆழம் தெரியாமல் காலை விட்டுறக்கூடாது. எந்த நேரம் நம்மளை வந்து ஏமாற்றிட்டு போகிறாங்கன்னு தெரியாது. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி இப்போ லலிதா அதெல்லாம் பாருங்கள், நம்ம சின்ன பிள்ளையில் இருக்கும்போதே டிவியில் ஆடு பார்த்துருப்போம். அந்த மாதிரி கொஞ்சம் ஃபேமஸாக இருக்கக்கூடிய நகை கடையில் வந்து நீங்கள் டிஜிகோல்டு ஆப்பில் சேர்ந்துக்கோங்க. இல்லையா நம்ம ஊரில் குட்டியாக கடை இருக்கும், அங்கே போனீங்கன்னா நகைச்சீட்டு கட்டுவாங்க, கையிலையே அந்த சீட்டு கார்டு கொடுப்பாங்க. நம்ம மாதத்தில் ஒரு நாள் போய் 1,000 ரூபாய் 2,000 அதுலேயே கட்டிக்கிட்டு வரலாம். டிஜிகோல்டு வந்து போடுறது ரொம்ப லாபம்தான். எதுக்காக அப்படின்னா அதில் வந்து நம்ம வந்து 100 ரூபாயிலேருந்தே சேமிக்க தொடங்கலாம். ஒரு 100 ரூபாய் கட்டி எனக்கு ஒரு தங்கம் வேணும்னா வாங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு கட்டலாம், விற்கலாம், சேமிக்கலாம். எல்லா ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இந்த டிஜிகோல்டு ஆப்பில் இருக்குது. அதனால வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சவங்க கிட்ட வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கேட்டுட்டு அந்த டிஜிகோல்டில் போய் காலை விடுங்க. ஓகேவா? எனக்கு பெரிய அளவாக அந்த ஐடியா கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு தங்கம் வாங்குகிறேன், கோல்டு காயின் வாங்குகிறேன் அப்படின்னா நான் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஜுவல்லரி ஷாப் இருக்குது, தெரிஞ்சவங்க கடை தான். அதனால் வந்து எனக்கு நம்பிக்கையாக இருக்கும், நாங்கள் அங்கே போய் வாங்கிக்குவோம். ஆன்லைனில் எதில் வாங்கினாலுமே என்னோடய ஹஸ்பண்டுக்கெல்லாம் உடன்பாடு இல்லை. உங்களுக்கு வந்து இன்னும் இந்த டிஜிகோல்டு ஆப்பை பற்றி எதுவும் தெரியலை அப்படின்னாலும் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து நான் எனக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் கிறிஸ்டல் கிளியராக வீடியோ போடுறேன். மேக்ஸிமம் இந்த கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரியா? அதே மாதிரி மாதம் எவ்வளோ வருமானத்தில் கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. வீட்டு செலவு பார்க்கணும், பிள்ளைங்களோட ஃபீஸ் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், எல்லாம் போக இப்போ நம்ம ஹஸ்பண்டுக்கு மாதம் 25,000லேருந்து 30,000 வந்துச்சுன்னு வைங்களேன், அடிப்பொலி தாறுமாறு தக்காளி ஜோறுங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணலான்னா மாதத்தில் வந்து ஒரு 15,000 வீட்டு செலவுக்கும் பிள்ளைங்க படிப்பு செலவுக்கும் எடுத்துட்டோம்னா மீதி ஒரு 15,000 இருக்கும். அந்த 15,000த்தில் நம்ம தாராளமாக போய் நகை கடையில் போய் கோல்டு காயின் வாங்கி சேவ் பண்ணிகிட்டே வரலாம். 25,000 இருந்தால் கூட போதும், 20,000 இருந்தால் கூட ஓரளவு ஓட்டிடலாம். ஆனால் 15,000 10,000 வருமானம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேவா? 10,000 தான் சம்பளம்னா அதில் வந்து எப்படி நம்ம வந்து ஃபேமிலியை ரன் பண்ணணும், சாப்பாட்டுக்கே தேவங்கி தான் வருவோம். ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க 10,000த்தில் மாதம் தங்க நகை எப்படி வாங்கலான்னு. வெறும் 10,000 உங்கள் கையில் இருந்தால் நீங்கள் போய் கோல்டு காயின் வாங்கிடலாம்.
அடிச்சு பிடிச்சியாவது வாங்கிடலாம். ஆனால் வீட்டு செலவும் பார்த்துட்டு நம்ம வந்து தங்க நகை வாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். சரியா சிஸ்டர்? அதனால் கொஞ்சம் அப்படிப்பட்ட கஷ்டமாக இருக்கக்கூடிய வீட்டில் வந்து என்னது தேவைன்னா, இப்போதைக்கு தங்க நகை தேவையில்ல, உழைப்பு தேவை, பணத்தை எப்படி சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனம் தான் தேவை. 4 பேர் கேட்ட கமெண்ட்ஸுக்கு தான் இன்றைக்கி இருந்து இந்த விளக்கத்தை போடுறேன். நான் பேசுனதில் உங்களுக்கு வந்து ஐடியா ஏதாச்சும் கிடச்சிருந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து நீங்கள் வந்து என்னோடய வீடியோவுக்கு உங்களோட லைக்ஸை வந்து அந்த ரெட் கலர் லைக்காக தட்டி விட்டுட்டு போங்க. உங்களோட கமெண்ட்ஸை வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து சூப்பரான கருத்துக்களை போட்டு என்னை கொஞ்சம் பூஸ்டப் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் மேலே மேலே நல்ல நல்ல வீடியோ போடணும். அடுத்து என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கும் நீங்களே எனக்கு எடுத்து கொடுங்க. ஏன்னா உங்களோட கருத்துக்கள் தான் எனக்கு வந்து அடுத்து கண்டென்ட்டாக இருக்கும். ஏன்னா உங்களுக்காக தான் நான் வந்து வீடியோ போடுறேன். ஓகேவா? இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ. பாய்.